தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம் சார். தேர்தல் பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டத்தை நம்ம எட்டிவிட்டோம். இன்றைய மாலையோடு பிரச்சாரம் ஓய்கிறது. நாளை மறுநாள் ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்க வேண்டும். இந்த காணொலி வாயிலாக நம்ம தமிழர்களுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் வலியுறுத்தக்கூடியது நிச்சயமாக எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். 100% தங்களுடைய அந்த ஓட்டிங் பர்சன்டேஜை நம்ம நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இது மூலயமா நம்ம வலியுறுத்திக்கிறோம். இப்போ இறுதி கட்டமாக நீங்கள் இப்போ இந்த 4 கார்னர் ஃபைட்டு பிரச்சாரங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன இதுலேருந்து புலப்படுது சார்? எப்படி பார்க்குறீங்க? 4 முனை போட்டி, பிரதானமாக 4 முனை போட்டி இருக்குது. அதுக்கப்புறம் சில தொகுதிகளில் டாக்டர் ராமதாஸோ அல்லது சசிகலா அந்த கூட்டணி சார்பாக போட்டி இருக்கலாம், அல்லது தனியாக இருக்கக்கூடியவர்கள் வேறு சிலர் போட்டியிடலாம் சில தொகுதிகளில். பட் 234 தொகுதிகள்லையும் முதன்மையாக போட்டின்னு பார்த்தா 4 முனை போட்டி தான். அதுல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நான் ஏதோ பழக்கம் காரணமாக இப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுக்கு பிறகு தவேக, நாத்தாக்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வளமையான கோட்பாடு, வளமையான செயல்பாடு, செயல் உத்திகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உண்மையிலேயே உங்களுக்கு மாற்று, நீங்க என்ன நம்பி அதிகாரத்துக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நான் இப்படியே உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவோட அவர் செயல்படுறாரு. அது ஓகே, அது அவருடைய தனி லைன். அதுக்கப்புறம் முதல்ல உண்டான இரண்டு கட்சிகள்னு சொல்வதற்கு காரணம் இந்த 2 கட்சிகள் தான் கடந்த காலங்கள்ல முதல் 2 கட்சிகளாக இருந்திருக்குது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கடந்த காலங்களில் போட்டியிடவில்லை, இப்போதான் முதல் முறையாக போட்டியிடுகிறார்கள். அவங்க 1வது இடத்துல இருப்பாங்களா, 4வது இடத்துல இருப்பாங்களா, அல்லது இடைப்பட்ட இடங்கள்ல இருப்பாங்களான்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. பல அன்ப்ரொஃபஷனல், தொழில் ரீதியாக இல்லாம சார்பு நிலையில சர்வேக்கள் எடுக்கக்கூடிய பல சர்வேக்கள் அவர்களை 2வது இடத்துல வைக்குது, அல்லது முதல் இடத்துல கூட பல தொகுதிகளில் வைக்கிறாங்க. அது எல்லாம் உண்மையா அப்படிங்கிற கேள்வியோட பார்த்தா, அதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள்லாம் உண்மையான்னு பார்த்தா அது உண்மையாக இல்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணின்னு எடுத்து பார்க்கும்போது அவங்க 2019 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஒரு கூட்டணி அமைச்சு. அந்த கூட்டணி இப்போதும் இருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியில போயிருக்குது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இதே கூட்டணி இருந்தது, வெற்றி பெற்றிருக்கிறது. 2024 மக்களவை தேர்தலில் இதே கூட்டணி இருந்திருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போது மக்கள் நீதி மையம் 2021 இங்க இல்லாத மக்கள் நீதி மையம் இந்த கூட்டணியில சேர்ந்தது. இப்ப 2024 இல்லாத தேமுதிகவும் இப்போது இந்த கூட்டணிக்குள்ள சேர்ந்திருக்கிறது. ஆக 2 புதிய கட்சிகள் 21 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு இங்க சேர்ந்திருக்கிறாங்க. 2021 திமுக கூட்டணி இருந்த நிலைமையை விட 2026 மிகப்பெரிய அளவுல வலிமை அடைஞ்சிருக்கின்றீங்க, வலிமை பெற்றிருக்கிறது. அது இந்த 2 கட்சிகள் வந்ததுனால வலிமை பெற்றிருக்கிறதுன்னு சொன்னா அது கணக்கு. அவங்களுக்கு இத்தனை ஓட்டு இருக்கு, அவங்க சேர்ந்தா இங்க வலிமை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்றது கணக்கு, அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த். ஆனா அந்த செயல்பாடுகள் 5 ஆண்டுகள்ல செய்த 5 ஆண்டுகள்ல திமுகவுடைய செயல்பாடு, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பண்பாடு, இது எல்லாமே இந்த கூட்டணிக்கு, குறிப்பாக மு.க. ஸ்டாலின் என்ற தனி மனிதருக்கு, மு.க. ஸ்டாலின் என்ற முதல் அமைச்சருக்கு, அவருடைய வழிகாட்டுதல்ல இயங்கிய அந்த அமைச்சரவைக்கு, அந்த கட்சிக்கு, இதுல எல்லாருக்கும் இந்த எல்லாமே இந்த 5 ஆண்டுகள்ல வலிமை பெற்றிருக்கிறது. அந்த வலிமைங்கிறது குட்வில்ல கிடைக்கிற வலிமை, நற்பெயர்ல கிடைக்கக்கூடிய வலிமை.
அதை நீங்க எண்ணிக்கைகளாக இப்போ உடனடியாக கணக்கெடுத்துற முடியாது. எவ்வளவு பெர்சன்டேஜ் அதுல வரும் அப்படின்னு உடனடியாக கணக்கெடுத்துற முடியாது. ஆனா கடந்த காலங்கள்ல திமுகவுக்கு போடாதவர்கள் பலர் வந்து இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளர்னு பார்த்தா மு.க.ஸ்டாலின் தான் டாப். அது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா ரொம்ப காலமா இலைக்கு போட்டுட்டு இருந்துட்டு வந்துட்டோம். அதனால யோசிக்கிறோம். இப்ப அதுவும் சரியில்லைதான், பிரிஞ்சு கிடக்குறாங்க, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இவர் செயல்பாடு நல்லா இருக்கு, காலை உணவு திட்டம் நல்லா இருக்கு, விடியல் பயணம் நல்லா இருந்தது, மாசம் 1000 ரூபாய் கொடுத்தது நல்லா இருந்தது. அப்புறம் நான் முதல்வன்னு மக்களுக்கு பயிற்சி கொடுத்தது, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தது நல்லா இருக்கு இப்படின்னு அவங்க 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 வாழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 திட்டங்களை சொல்லி இது ரொம்ப சிறப்பா இருக்கு, அவர் அவர் இருந்தாலும் தொடர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் திமுக வந்துடுச்சுன்னு நினைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த டோன் வந்து மாறுது. திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களுடைய டோன் வந்து மாறுது. அதிமுகவுக்கு கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படிங்கிற வேகம் அவர்களிடம் இல்லை. அதனால குட்வில் ஏறி இருக்குது. அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களுடைய மனநிலை மாறி இருக்குது. இந்த திட்டங்களால பலன் பெறக்கூடிய குடும்பங்கள்ல இவங்க தான் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகரிச்சிருக்குது. அதனால அது எல்லா வகைகள்லயும் கூட்டணியினுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து 5 ஆண்டுகள்ல அரசனுடைய செயல்பாடு மேல பெரிய அதிருப்தி இல்லை. அப்படி கொஞ்சம் அதிருப்தி இருந்தாலும் அந்த அதிருப்தி வந்து மீதி 3 பகுதிகளாக பிரிந்து கிடக்குது. திமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமை வந்து ஆட்சிக்கு எதிரான உணர்வுக்கு இல்லை. அதாவது இது ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சில பேர் சொல்றாங்க ஆட்சிக்கு எதிரான உணர்வுன்னு ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது, அது இல்லாம ஆட்சிக்கு ஆதரவான உணர்வு தான் இருக்குன்னு யாரையும் சொன்னார்னா அவன் மடையன், முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். அதனால அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்ம அறிவாளின்னு சொல்றதுக்காக இல்ல, ஒரு வாதத்துக்காக அவங்க ஆர்கியூமெண்ட்டை ஏத்துக்கிட்டா கூட அது வந்து 3ஆக பிரிந்து இருக்குது. திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு வலிமையாக இல்லை. அதற்கு நேர் மாறாக திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் இந்த பக்கம் வாக்களிக்க வர்றாங்கன்னா அது திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் தான் அதிகம், ஆட்சிக்கு ஆதரவான வாக்குகள்னு தான் பொருள். எது அதிகம் அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு ஆதரவாக வந்திருக்கக்கூடியவர்கள் அதிகம்னு இருந்தது என்றால் அவங்க தான் ப்ரோ இன்கம்பன்சின்னு அதை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏதோ ஒரு பக்கத்துல போய் கண்டிப்பாக இந்த ஆட்சியை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. அப்படி ஏதேனும் ஒரு கட்சியை அவங்க ஆதரிக்க போயிருந்தாங்கன்னா 96ல திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஒரு வேகத்தோட செயல்பட்டு இருந்தார்கள் என்றால் திமுகவுக்கு அடி விழும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கும் போது திமுக அதை தொடரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வரமாட்டேங்குது. அதனால அதிமுக பாஜக கூட்டணியில அந்த 2 கட்சிகளை தாண்டி பெரிய அளவுல 3ஆவதாக பாட்டாளி மக்கள் கட்சி, அதுவும் பாதியாக இருக்கு, அதுவும் நிர்வாகிகள் கொண்ட கட்சியாக அது இருக்கு. மக்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்த மக்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் மேல இன்னும் சிம்பத்தியோடவும் ஆதரவு மனநிலையோடவும் இருக்கிறாங்க. அவர் வந்து மறந்து போய் விட அவனுக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் காணொலி வெளியிடுறாரு. அப்போ அது அந்த மக்களை சென்றடைந்தது என்றால் அவங்க வந்து அன்புமணியையும் அன்புமணி வேட்பாளர்களையும் வீழ்த்துவதற்கு வாக்களியுங்கள்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க பொருள் கொள்வார்கள். அவர் நிறுத்தின அவங்க கூட்டணியிலிருந்து நிற்கிற வேட்பாளர் அல்லது அவர்களை வீழ்த்தக்கூடிய வேட்பாளர்னு பார்த்து ஓட்டு போடலாம். அதனால அதுலயும் அதிமுகவுக்கு பலன் எதுவும் இல்லை பெரிதாக. அதிமுக 19ல இதே கூட்டணி இருந்தது. தினகரன் வெளியில இருந்தாரு, இப்ப தினகரன் உள்ள வந்திருக்காரு. பட் தினகரனுடைய ஸ்டேச்சர் வந்து ஸ்டாலின் ஸ்டேச்சர் ஏறி இருக்குன்னு நம்ம சொல்ற மாதிரி தினகரனுடைய ஸ்டேச்சர் இறங்கி இருக்குது. அப்போ இபிஎஸ் அதிமுக ஓட் பேங்க்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பெரும் சக்தியாக தினகரன் இருந்தாரு. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் ஒரு அணியாக தெரிந்தாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து இந்த பக்கத்துல போயிட்டாரு, திமுகவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சசிகலா தனியாக தினகரன் உள்ளிட்ட எல்லா அவங்கள துரோகிகளையும் எதிரிகளையும் தோற்கடிக்கிறது அப்படின்னு அவங்க பிரையாரிட்டியை வந்து துரோகிகளுக்கு எதிராக வைக்கிறாங்க. துரோகிகள்ங்கிறது அவங்க அதிமுகவையும் அமமுகவையும் தான் சொல்றாங்க. அதனால அதுவும் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை. அது ஒரு குறைந்தபட்சம் 20 தொகுதிகள்ல இருந்து
சசிகலாவோட செல்வாக்குலயே வந்து 20-25 தொகுதிகள் போகலாம். அதையும் தாண்டி அந்த சமூகம்னு சொல்றாங்க, முக்குளத்தூர் சமூகம்னு, அவங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் மூலம் சசிகலாவுக்கும் விழாது, ஆனா அதிமுகவுக்கும் விழாது, திமுகவுக்கு வாக்களிப்பதன் மூலமாக அதுவும் அதிகரிச்சிருக்குது ஓபிஎஸ் ஜாயின் பண்ணதுனால. அதுக்கப்புறம் இந்த சாதி மதம் பார்க்காமல் இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டு காலம் வேலை செய்திருக்குது. அதுல கடந்த காலங்களில் வாக்களிக்காத பலர் வந்து இப்ப திமுகவுக்கு வாக்களிக்கும் முகமாக திரும்பி இருக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி சமூகங்களும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதிமுகவோட ஸ்ட்ரென்த் வந்து குறையுது. மூன்றாவதாக பார்க்கிற தவேகாவுக்கு வரக்கூடிய வாக்குகள் முழுக்க பெரும்பாலும் தவேகாவுக்கு வரக்கூடிய வாக்குகள்ல ஒரு 50% வாக்குகளாவது அதிமுக, பாஜக, பாமக இவர்களிடமிருந்து வரக்கூடிய வாக்குகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். திமுகவோடு அதிருப்தி நாத்தாக்க அதையும் சேர்த்துக்கலாம். அவங்க இது எல்லாமே தான் 50% அல்லது 40 to 50% தவேகா வாக்குகள்ல இவங்களுடைய வாக்குகள் தான் இருக்கும். ஹார்ட்கோர் விஜய் ரசிகர்கள்னு இருக்கிறவங்க அவங்க ஒரு 40% இருக்கலாம். மீதி ஒரு 10% 20% வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். கொஞ்ச காலம் தவேகா ஆதரவ மனநிலையில இருப்பாங்க. இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க அவங்க ஏடிஎம்கே பக்கமும் போகலாம், திமுக பக்கமும் போகலாம். அவங்க அந்த அதாவது ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம், இவங்களுக்கு ஓட்டு போடுறது நம்ம ஓட்டு வீணாக போய்விடும், வேஸ்ட் அப்படிங்கிற கருத்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவேகா ஓட்டு கணிசமாக பெறும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள பல இடங்கள்ல களத்துக்கு சென்று வந்தோம் அப்படின்னு சொல்லி பலரிடம் கேட்டறிந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான ஸ்டேட்மெண்ட்ல சில பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. அதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தியாக தவேகா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு எந்த லாஜிக் மூலமாகவும் அவங்களால அதை மெய்ப்பிக்க முடியல. அவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இல்லை. திமுகவிடமிருந்து வாக்குகள் அங்க போகுதுன்னா திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு அது வலிமை பெற்றிருக்கிறதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. ஆனா அதை தர்க்கபூர்வமாக நிரூபிக்கல அவங்க. இந்த காரணங்கள்னால திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் இந்த தவேகா பக்கம் வந்திருக்கிறாங்க. அதுல இது ஒரு 5%, இது ஒரு 5%. திமுகவுக்கு இப்படியே ஒரு 15% குறைஞ்சிடுச்சுன்னா அவங்க 45ல இருந்து 30க்கு வந்துடுறாங்க. அதிமுக அல்லது தவேகா வந்து 40% வந்துருது. அதனால திமுகவை விட அவங்க தான் பவர்ஃபுல், அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு ஒரு லாஜிக் சொல்லணும்ல. அந்த லாஜிக் அவங்க கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா சொல்றதுக்கு உண்மை இல்லை. அது அவங்க தங்களுடைய அக விருப்பத்தை களச்சூழலோடு சேர்த்து ஒரு கணக்காக சொல்றாங்களே தவிர ரிசல்ட் வரும்போது அந்த உண்மைகள் கண்டிப்பாக வெளிப்படும். அது வரைக்கும் நேர்மை சற்று குறைவதால அல்லது திமுக மேல இயல்பாக அவர்களுக்கு சிலருக்கு இருக்கக்கூடிய கோபம், ஒவ்வாமை, வன்மம் இவற்றின் காரணமாக அதிமுக ஆட்சிக்கு வரணும் அல்லது தவேகா ஆட்சிக்கு வரணும் அல்லது ஹங் அசம்பிளி வரும், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு எல்லாம் பல கதைகளை நம்ம கேட்க முடியுது. இந்த இறுதி வாரத்துல, பிரச்சாரத்தினுடைய இறுதி வாரத்துல இப்படி பல கதைகளை கேட்க முடியுது. சார், பேச்சினோட துவக்கத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க. அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த், இந்த கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் திரு மு க ஸ்டாலினுடைய இமேஜ் வந்து உயர்ந்திருக்கு. எதிர்கட்சியாக தேர்தலை சந்தித்த விடவும் இந்த 5 ஆண்டுகள் அவருடைய கவர்னன்ஸ்ல அவருடைய செயல் திட்டங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. நேற்று தினம் முதலமைச்சர் ட்வீட் போடும்போது கூட ப்ரோ இன்கம்பன்சி ஆட்சிக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்த அறுதியிட்டு உறுதிப்பட கூறுறாரு. 200 சீட்டு நாங்க வந்து தாண்டுவோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாக்குறேன். அந்த அவருடைய செயல்பாடுக்கு கிடைத்த ஒரு நற்சான்றா அவருடைய மத்திய அரசு எதிர்ப்பு, குறிப்பாக இந்த கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் வந்து கடந்த ஆட்சியாளர்களை விடவும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 5 ஆண்டுகள் கவர்னன்ஸ், ஏன்னா எதிர்கட்சியா இருந்து எதிர்ப்பது என்பது வேறு. கரண்டில இப்ப என்ன இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப பக்குவமா தன்னுடைய செயல்பாடுகளை வந்து செயல்படணும்னு சொல்லி திமுகவினர் அவ்வப்போது குறிப்பிடுவார்கள். கலைஞரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள், திரு மு க ஸ்டாலின் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
இப்போ பல விஷயங்கள் நீட்ல இருந்து இப்போது இருக்கக்கூடிய இறுதியாக இந்த தேர்தலில் பெரிய அட்வான்டேஜ் தந்திருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் உட்பட ரொம்ப செவ்வனேன்னு தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செய்திருக்கிறது. இது வந்து மக்கள் மத்தியில அவருடைய இமேஜை மேன்மேலும் வந்து கூட்டியிருக்குங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? எப்போதுமே அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். எது வலிமையானவர்களை, நமக்கு அநீதி இழைக்கின்ற வலிமையானவர்களை எதிர்த்து நிற்பது, அவர்களை வீழ்த்தும் அளவுக்கு உங்ககிட்ட வலிமை இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க வந்து எதிர்த்து நிற்பது வந்து மக்களை ரொம்ப ரொம்ப கவரும். இவர் வந்து நட்பு சக்திகளோடு இணைந்து காங்கிரஸ், அப்புறம் அகிலேஷ், தேஜஸ்வி யாதவ், ஆம் ஆத்மி, அரவிந்த் கெஜ்ரிவால், மமதா பானர்ஜி, இப்படி நட்பு சக்திகளோட இணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு விஷயத்துல ரொம்ப தீவிரமாகவும் முன்னணியிலையும் இருக்கிறாரு. அதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அரசு உறவு ரீதியாக ஒன்றிய அரசுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பகையும் இல்லை, அதை தெளிவாக சொல்றாரு. அவங்களோட என்ன பேசணுமோ, அரசு ரீதியாக என்ன பேசணுமோ அதை நாங்க பேசிக்கிறோம். ஆனா அரசு ஒரு அவர்களுடைய கோட்பாட்டின்படி சில விஷயங்களை இங்க செயல்படுத்த முனையும் போது நாம் உறுதியாக எதிர்ப்போம் அப்படிங்கிறது ரொம்ப பிளெயினா, வெளிப்படையாக, எந்த பூச்சும் இல்லாம ஸ்டாலின் வந்து எதிர்க்கிறார். அதுதான் அதுல ரொம்ப ஹைலைட். அதுதான் ரொம்ப அவர் மேல நல்லெண்ணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போறதுக்கு காரணம். இப்போ பொய்யாக சில விஷயங்களை ஒன்றிய அரசுக்காக பேசுறாங்கல்ல, அதிமுக பேசுது, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இப்போ 20 இடங்களை அதிகமாக நாம பெற்றிருப்போம், தமிழ்நாடு பெற்றிருப்போம் நாடாளுமன்றத்துக்கு. ஆனா ஸ்டாலின் வந்து இந்த போராட்டத்தின் மூலமாக அதை கெடுத்து விட்டார் அப்படின்னு பச்சை பொய் ஒன்றை சொல்றாரு. அது உண்மை இல்லைங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சியை சேர்ந்த ஜெயக்குமாரும், வழக்கறிஞர் இன்பதுரையும், ராஜ்யசபா எம்பி, அவரும் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வந்து இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும், இதை ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த ப்ரொபோசல் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்ப எப்படி திடீர்னு வந்துரும் அதிகமா 20 சீட் அதிகமாக கிடைக்கும்னு எப்படி சொல்றாரு? அப்ப பாதி உண்மையை சொல்றாரு. அவங்க தரேன்னு சொன்னதை கூட அவங்க டாக்குமெண்ட்ல போடவே இல்லை. 50% இடங்களை அதிகப்படுத்துகிறோம்னு வெளியில சொல்றாங்க. ஆனா பேப்பர் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும்போது அது தொடர்பாக ஒரு எழுத்து கூட இல்லை. அப்போ அவங்க சொன்னது பொய் அப்படின்னு சொல்வதற்கு அதிமுகவுக்கு துணிச்சல் இல்லை. 20 சீட்டை 50% அதிகமாக தரேன்னு சொன்னீங்களே, எங்க உங்க பேப்பர்ல காணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே கேட்கவும் இல்லை. மாறாக அவர் சொன்னாரு, அதனால 50 சீட்டு 50% அதிகமாக்கிடுவாங்க, அப்படி பண்ணியிருந்தா நமக்கு 20 சீட்டு அதிகமாக கிடைக்கும், நீங்க தடுத்ததன் மூலமாக 20 சீட்டை பறிச்சிட்டீங்க அப்படின்னு திமுக மேல ஒரு போலியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இது அவருடைய இமேஜை சரிக்கவும் செய்யுது. தமிழ்நாட்டுக்கு அவர் செய்கின்ற துரோகமாகவும் மக்கள் பாக்குறாங்க. அதே சமயம் உண்மையை சொல்லி வருவது வரட்டும், உண்மையை சொல்றோம், இதுக்கு போராடுறோம், ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், ஜெயிக்கலன்னா ஜெயிக்கல, நாங்க முயற்சி எடுத்தோம் நாடாளுமன்றத்துல உண்மையை சொல்லி அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை ஸ்டாலின் முன்னெடுக்கிறார்ல, அது மக்களுக்கு பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக அது பிடிச்சிருக்குது. அதாவது என்னால இதுதான் முடியுது, நான் செஞ்சு பார்த்தேன் நம்ம நன்மைக்காக, அது நடக்கலைன்னா நடக்கல, நான் திரும்ப வந்து உங்ககிட்ட சொல்றேன், இன்னும் சில காலம் கழித்து இன்னும் கூடுதலாக நட்பு சக்திகளை பெருக்கி அவர்களை வீழ்த்துவதற்கான வேலையை செய்வோம், இது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால இதை ரிவர்ஸ் பண்றதுக்கு வழி இருக்காங்கிறத பார்ப்போம் அப்படின்னு வந்து அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. அப்படி நடந்திருந்தா. ஆனா 2/3 பங்கு இல்லாததுனால, ஏற்கனவே 2024 அந்த சிறகுகளை கட் பண்ணி வச்சதுனால இப்போது எளிதாக வீழ்த்த முடிஞ்சது. அந்த பிரச்சாரத்துல அவங்க சொன்ன மாதிரி 350 சீட்டு 400 சீட்டு அப்படின்னு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்ப இதை வீழ்த்தி இருக்க முடியாது. அவங்களுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்திருக்கும், அவங்க நடத்தியிருப்பாங்க. இப்ப அது செய்யாம அந்த கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி அதை தடுத்தது இல்ல, அந்த தடுத்ததன் காரணமாக நாம வந்து இப்போ மூச்சு விட முடியுது. இந்த நேர்மையும் அரசை எதிர்க்கக்கூடியது. இது தவிர ஆளுநருடைய தலையீட்டுக்கு எதிராக
ஆளுநருடைய காலவரையும் இல்லாம மசோதாக்களை பிடிச்சு வச்சதுக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க, தீர்ப்பு வாங்கினாங்க. ராஜீவ் அசாசினேஷன்ல விடுதலைக்கு 70 விடுதலைக்கு பேசினாங்க, வழக்கு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அதை செயல்படுத்தியது. அந்த நீதிமன்றத்துல தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் நலனுக்காக, தமிழ் மக்களின் உணர்வுகளை காப்பதற்காக நீதிமன்றத்துல போராட்டம் நடக்குது. சட்டங்களின் மூலமாக, வழக்குகளின் மூலமாக. அரசோடு பிரதமருக்கு கடிதம், அமைச்சருக்கு கடிதம், அதனுடைய கண்டென்ட் என்னங்கிறத மக்களிடத்துல சொல்றது, ஆக சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றுவது, சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய போராட்டம், நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது, நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய போராட்டம், அரசோடு நடக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ஸ், அதுவும் ஒரு விதமான போராட்டம் தான். அது தவிர என்ன நடக்குதுங்கிற அந்த பிரச்சனையில உண்மைகளை, கல்வி நிதியை தரமாட்டேங்கிறாங்க, இந்தி திணிப்பு கண்டிஷனாக போடுறாங்க, மும்மொழி திட்டத்தை செயல்படுத்த சொல்றாங்க அப்படின்னு அந்த விஷயங்களை மக்களிடம் சொல்லி மக்களை ஒரு அநீதிகளுக்கு எதிராக அணி திரட்டுற வேலையையும் செய்யறாரு. மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், நிர்வாக அமைப்பு, இந்த 4 முனைகளிலும் தொடர்ச்சியான போராட்டங்களை இந்த 5 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறாரு. போராட்டங்கள்னு பார்த்தா 4 முனைகளிலும் அவர் போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. இருக்கக்கூடிய அதிகார அமைப்புக்குள்ள இந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்தியிருக்கிறாரு. பெண்களுக்கு அதிகாரம் பெறுவதற்காக உண்டான திட்டங்கள், மாணவர்கள் கல்வி பெறுவதற்கான திட்டங்கள், அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தலுக்கான திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம் வந்து சேர்வதற்கான திட்டங்கள், வயதானவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வந்து சேர்வதற்கான ஏற்பாடு, இப்படி என்னென்ன தேவைகள் மக்களுக்கு உடனடியாக வருமோ அதை எல்லாத்தையும் செயல்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி எதையுமே குறை சொல்ல முடியாத ஒரு சூழல்ல தான் அவங்க மீண்டும் மீண்டும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான செய்தி தான். அது பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இது வந்து ஒரு ஒரு கிரைம் கூட நடக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப சரி. ஒரு குற்றம் கூட பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சமூகத்தின் மீது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனா எல்லா சமூகங்கள்லயும் குற்றங்கள் நடக்குது. அப்படி குற்றங்கள் நடக்கும்போது சட்டத்தின் ஆட்சி அங்க முறையாக செயல்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும்னா உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதா? என் மீது இப்படி ஒரு குற்றம் இழைக்கப்பட்டது, நான் அதை ஒரு வழக்காக, ஒரு புகாராக உங்ககிட்ட தரேன், அதை நீங்க பதிவு செய்யணும்னு காவல்துறையை நோக்கி வந்த பெண்ணுக்கு உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கிறாங்க. விசாரணை சீக்கிரமாக நடக்குது. நீதிமன்றத்துல போதிய அவகாசம் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே தண்டனையும் பெற்றுக் கொடுக்குதுன்னு நடந்த ரொம்ப பாப்புலராக பிரபலப்படுத்தப்பட்ட சில வழக்குகள்ல கூட நம்ம இந்த 5 ஆண்டுகள்ல பார்த்திருக்கிறோம். சோ சட்டத்தின் ஆட்சி முறையாக நடக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தாப்புல இதை எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு இதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே கடந்த ஆட்சியில ஒரு 5 ஆண்டுகள்ல என்ன நடந்திருக்கு, அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா என்ன நிலைமை அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லது இதே காலகட்டத்துல எந்த 5 ஆண்டுகள் 21 to 26ன்னா இதே 5 ஆண்டு காலகட்டத்துல பிற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய குற்றங்களோட இங்கு நடக்கக்கூடிய குற்றங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். இங்கு எத்தனை சதவீத வழக்குகள் வந்தவுடனேயே காவல்துறை பதிவு செய்கிறது, இங்க உள்ள காவல்துறை வழக்குகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும்ங்கிற நம்பிக்கையோட பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி தைரியமாக இங்க வந்து புகார் கொடுக்கிறார்கள், இதே மாதிரி சூழல் இதே காலகட்டத்துல வேறு மாநிலங்கள்ல இருக்குதா அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது இங்க வரக்கூடியது எல்லாமே அரசின் மீது உள்ள நம்பிக்கையில, காவல்துறை மீது இருக்கிற நம்பிக்கையில புகார்கள் கொடுக்கிறார்கள். காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. குற்றங்கள் நிகழாத ஒரு சூழலை உருவாக்குங்கள்னு காவல்துறையோடு பேசக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா, பிரதமருக்கு கடிதம் எழுதுனா போதுமா, தீர்வு காண வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க சில பேரு. இந்த அமைப்புக்குள்ள என்ன செய்ய முடியுமோ அதுதானே செய்ய முடியும். நான் அவங்க அவ்வளவு பேரையும் AK-47 எடுத்து சுற்றுவேன் அப்படின்னு யாராவது கற்பனையில ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொன்னாங்கன்னா அது எல்லாம் நடைமுறையில செயல்படுத்த முடியுமா? ஒரு கனவு உலகத்துல, கற்பனை உலகத்துலதான் இதெல்லாம் தீர்வாக சொல்ல முடியும்.
இங்க வந்து நம்ம நீதி பரிபாலனம்ங்கிறது ரிஃபர்மேட்டிவ், ரெட்ரிபியூட்டிவ், ரிஃபர்மேட்டிவ், ரெஸ்டரேட்டிவ்னு 3 விதமான விஷயங்களை சொல்லலாம். ரெட்ரிபியூஷன்னா பழி வாங்குறது. நீதி வந்து பழி வாங்கணும். ஒரு குற்றத்தை ஒருவர் செய்தார்னா அதே மாதிரி அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்து பழி வாங்கணும். அந்த முறையை இந்திய நீதி முறைமை ஏற்கல. ரிஃபார்மிஸ்ட் தான் சொல்றாங்க. சீர்திருத்தணும். குற்றம் செய்தவர்களை சீர்திருத்தணும். சீர்திருத்துவதற்காகத்தான் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. பழி வாங்குவதற்கான தண்டனைன்னு சொல்லல. புதிய இந்தியால எல்லாவற்றையும் மாற்றும் போது நரேந்திர மோடி, அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சி, என்டிஏ இவங்க ஒருவேளை அதெல்லாம் மாத்தி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பார்க்கணும். இன்றைய தேதியில் அரசமைப்பு சட்டமும் நீதி முறைமைகளும் எப்படி இருக்கோ அப்படி பார்க்கும்போது அது பாதுகாப்பு சீர்திருத்துவதற்காகத்தான். அதனால இந்த வகைகள்ல இந்த டோட்டலா இதையெல்லாம் வச்சு புரிந்து கொள்ளும் போது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்வதோ, பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்றதோ உண்மையான தோற்றமாக வெளியில வரவே மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி முன்னால திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா ரவுடிசம் அதிகமாயிடும் அப்படின்னு ஒரு கிளீஷே மாதிரி கேட்டு சொல்லி புளிச்சு போன வாசகங்களை சொன்னாங்களோ அதே மாதிரியான ஸ்டேட்மெண்டா தான் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில இருந்து வர்றவங்களும் சரி, உள்ளூர்ல இருக்கிறவங்களும் சரி, அப்படி எதுவும் இருக்கிறதாக தெரியல. இப்படி எந்த திசையில பார்த்தாலும் திமுக கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டு என்று பெரிய அளவுல யாருமே சொல்ல முடியாது. அதனால மக்கள் தங்களுக்கு கிடைத்த நன்மைகள் காரணமாக திமுக ஆதரவு மனநிலையில வாக்களிப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி ஹக்கீம்.